அனைவருக்கும் மாலை வணக்கம். சன்னிதானம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, ஐயோ எவ்வளோ நேரம் பேச போகிறாளோ, இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துட்டோமேன்னு. கலை நிகழ்ச்சிக்காக நிறையா குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. அனைவருடைய சார்பிலையும் என்னுடைய மன்னிப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா 6 மணிக்குன்னு பத்திரிக்கையில் போட்டு 8:30 மணி ஆகிடுது. ஸோ முக்கியமான ராசி மீன ராசி. இன்றைக்கி சனி பகவான் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பொறுமையை ரொம்ப சொல்லி கொடுத்துட்டார். அதுவும் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்துட்டார். 11 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ராஜா மாமா பாவம், இவா எப்போ முடிப்பாளோன்னு பயந்துட்டே உட்காண்டிருந்தார். மாமா கண்டிப்பாக நான் டைம் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்கோ. மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறையா யூடியூப் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க, டெய்லியே ராசி பலன்லாம் பார்க்குறீங்க. எல்லாரும் என்னென்னா, ஐயோ ஜென்மத்தில் சனி வருது, ஜாக்கிரதையாயிரு, இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் தான் சனி பெயர்ச்சினாலே சொல்லுவாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பலன் சொல்லும் பொழுது அது 2 விதமாக பிரித்து சொல்வார்கள். ஒன்று கர்ம பலன், 2வது அந்த கிரகத்துக்கான பலன். மகேஷ் ஐயர் இன்னைக்கு ஒரு கதை சொன்னார், அதில் 2மே இருந்தது. ஒரு இளவரசனை சூட்டின கதை, அதில் கர்ம பலனும் இருந்தது, கிரக பலனும் இருந்தது. அதனால் ஜென்மத்தில் மீனராசிக்கு சனி வருகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் இருக்க போகிறார். அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் வரும் பொழுது மன சஞ்சலங்கள் நிறையா இருக்கும், ஒரு பதட்ட நிலை ஏற்படும். இதுதான் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மனோதிடம் ரொம்ப அவசியம். இந்த மனோதிடத்தை கொடுப்பது ஆன்மீகம் மட்டும்தான். அதனால் எத்தனை கோவிலில் போய் சுவாமியை வணங்கிறது அப்படிங்கிறத விட எத்தனை வேத பாடசாலைகள் இருக்குன்னு கணக்கெடுங்க. அத்தனை வேத பாடசாலைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா ஒரு படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு உதவுற மாதிரி வேறு தானம் பெருசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் அன்னதானம் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம். வேத பாடசாலைகளுக்கு இன்றைய நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம், தேவைப்படக்கூடிய ஒன்று. 2வது சிவன் ஆலயங்கள் எங்கெல்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கோ, அங்கே சிவாச்சாரியாருக்கெல்லாம் பைசா கொடுத்து சம்பளம் கொடுக்க முடியாத நிலைகள் ஆலயங்கள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து அதை தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். சும்மா டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன், நவகிரகத்தை சுற்றுறேன், எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு கேட்காம உங்களால் முடிஞ்ச சரீர படுங்க. 2.5 வருஷம் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்ம வினையை மாற்றி நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். எத்தனை முடியுமோ குருமார்களை வணங்குவது, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சேவைகளை மடத்தில் போய் செய்யறது, அந்த மாதிரியான சரீரப்பாடு செய்யுங்க. ஏன்னா உழைக்க நம்ம தயாராக இருந்தாலும் அந்த சனி பகவான் நமக்கு மைண்டை மந்தத்தன்மையாக்குவார். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோமோ ஜென்ம சனியினால் எந்த விதமான பாதிப்புகளும் வராது. இப்போ எல்லாருமே சொன்னாங்க பாசிட்டிவாக சொல்லணும்னு. கிரகங்கள் அவங்க வேலையை செய்யத்தான் செய்வாங்க. உங்கள் மன ஆறுதலுக்காக நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையும் சொல்லவே முடியாது. சில விஷயங்கள் கிரகங்கள் என்ன உங்கள் கர்மத்திற்காக செய்ய வேண்டியிருக்கோ அது கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும். ஐயோ நான் கோயிலுக்கு போனேன், ஆனால் சனி பகவான் எனக்கு இதை கொடுத்துட்டாரேன்னு நொந்துக்காதீங்க. உங்கள் கர்ம வினையை எப்படி தீர்க்கணுமோ சனி பகவான் அதை தீர்த்து கொள்வார். அதனால் அடுத்த 2.5 ஆண்டு காலம் இதை மனசில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், மீனராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். 2.5 ஆண்டு ஜென்மத்தில் இருக்கார், அதனால கல்யாணம் பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்தி எப்படி இருக்கோ கோல்சாரம் அதற்கு தகுந்தாற் போல கோச்சார பலன்கள் நடக்கும். நல்ல தசா நல்ல புக்தி இருந்ததுன்னா திருநள்ளாறு இங்கே தர்பாரணீஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு சுப காரியங்களை தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவர் இங்கே மங்களமூர்த்தியாகத்தான் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த யூடியூப் சேனலில் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஜோதிடத்தை நம்புகிறவராக இருந்தால் ஆன்மீக பணிகளை நிறைய செய்யுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுதே சனி பகவானினுடைய தாக்கம் கண்டிப்பாக நமக்கு குறையும். வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10ஆம் இடமான தனுசுவை அவர் பார்க்கிறார்.
ஸோ வேலை இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். வரக்கூடிய வகைகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பார்த்து வேலைக்கு போங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்து நவக்கிரக காயத்ரியை ஜபித்தாலே நவக்கிரகங்களினுடைய தோஷங்கள் நமக்கு குறையும். எப்போவுமே தோஷங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அது குறையும். ஆனால் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பொருளுதவி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, படிப்பு சொல்லி தரலாம். நிறைய ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் போய் சர்வீஸ் பண்ணலாம். மாதிரி சரீரப்பாடு நிறைய பட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய குறைகள் குறைவாக இருக்கும். மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சியினால் அவர்களுக்கு நல்லவற்றை கண்டிப்பாக நடக்கும். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ராஜா சுவாமிநாத சுவாமி அவர்களுக்கும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். இன்னைக்கு இந்த மாசி மகத்தில் குருவினுடைய அருள் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இந்த சனி பெயர்ச்சி மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி.